ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப 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 நல்லவர். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெதஸ்தா மிராக்கல் மிஷன் ஊழியங்களின் நாமத்தினாலே அந்த ஸ்தாபனத்தின் நாமத்தினால் உங்களை அன்போடு கூட இந்த புதிய ஆண்டிலே உங்களை கூட்டி சேர்த்த தேவனை நான் வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். இந்த ஆண்டு முழுவதும், இந்த புத்தாண்டு முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஊழியத்தின் பெயர் தெரியுமா? பெதஸ்தா மிராக்கல் மிஷன். பெதஸ்தா என்பது மறைந்த என்னுடைய தாயார் பாப்பா சங்கரம் அவர்கள் ஆரம்ப நாட்களில் அவருடைய ஊழியத்திற்கு வைத்த பெயர் அது. அவர்களது ரெஜிஸ்டர் பண்ணல. பிற்பாடு அதை வெறுமையாய் பண்ணுவதற்கு நமக்கு என வேறு அநேகர் அதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்ட காரணத்தினாலே தேவன் கொடுத்த சரியாய் அவருடைய உந்துதலின்படி நாம் அதை நியமித்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் இது ஒரு பெதஸ்தாவாய் விளங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு அப்படியே செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துல விடுதலைகளை பெற்றவர்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். எங்கேயோ ஒரு துளி ஜனங்கள் நீங்கள் இந்த இடத்துல ஒழுங்காக வந்துட்டுருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்த 1ஆம் தேதி 59 ஆண்டுகளை முடித்து 60வது ஆண்டிற்குள்ளாய் அடிமை காலெடுத்து வைக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய வயதை கர்த்தர் எனக்கு கூட்டி கொடுத்தார். நீங்கள் எல்லாரும் ஜெபித்தீர்கள், அநேகர் வாழ்த்தினீர்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கடந்த ஆண்டில் அநேக பலகீனங்கள் என்னுடைய சரீரத்தில் வந்தது உண்டு. ஆனாலும் தேவன் எனக்கு உண்மையுள்ளவராக இருந்தார். எனக்கு ஒன்றிலே கூட அவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களிலே ஒன்றில் கூட அவர் எனக்கு பிசகவே இல்லை. எல்லாவற்றிலும் கர்த்தர் எனக்கு போதுமானவராக இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாய் 27ஆம் தேதி ஒரு காரியத்திற்காக ஜெபித்து கொண்டு இருந்தேன். போன மாதத்திலே அநேகருக்கு நற்கிரியைகளை செய்யும்படியாய். ஆனால் ஒவ்வொரு வருடம் உதவி செய்கிற ஒரு சிலர் கூட யாருமே இது பண்ணாத ஒரு சூழ்நிலை. ஆனால் எல்லாவற்றையும் செய்யும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். ஆனால் எனக்கு ஒரு வாஞ்ச, நான் புதிய வருஷத்துக்குள்ளே போகும்போது அந்த என்னுடைய இதில் கிரெடிட் கார்டில் கடன் இருக்க கூடாது. நான் ஜெபித்தேன். 27ஆம் தேதி கர்த்தர் எனக்கு பாருங்கள், அதிலும் எனக்கு உண்மை உள்ளவராக இருந்து நான் அன்றைக்கு எல்லாவற்றையும் முடிக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அது ஒரு பெரிய ஆச்சரியம். அது ஒரு பெரிய ஆச்சரியம். வருடத்தின் கடைசி நாட்கள் ஒரு சகோதரி ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தாங்களாம். அவங்க அன்றைக்கு அதை கொடுக்குறக்கிட்டே வந்திருந்தாங்க. எல்லாவற்றையும் எனக்கு உண்மையுள்ள தேவன், எனக்கு வாக்கு தத்தத்தில் அவர் எனக்கு உண்மையுள்ளவரா, ஒரு வாக்கு தத்தம் கூட எனக்கு கொடுத்ததை கர்த்தர் நிறைவேற்றாமல் விடவில்லை. ஒரு செகண்ட் ஜபிக்கும்போது கூட கர்த்தர் எனக்கு அந்த காரியங்களை ஆண்டவர் எனக்கு நிறைவேற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படியே நிறைவேற்ற வேண்டும் என்று தான் நான் ஆசைப்படுகிறேன். நீங்கள் அப்படியா இந்த ஆண்டு முழுவதும் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிற ஆண்டாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியத்திலே கர்த்தர் போதுமானவராக இருந்தார். தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, என்னுடைய பிள்ளைகளிலே, பேர பிள்ளைகளிலே, மகளுடைய வேலைக்கு எல்லாவற்றிலும் ஆண்டவர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் 3வது புதன்கிழமை எதிரே இருக்கிற சகோதரி தனம் அவர்களுடைய வீட்டிலே ஒரு கூடுகை நடைபெறுகிறது. நான் தான் அந்த கூடுகையை நடத்துகிறேன். என் அன்பு சகோதரி
வாஞ்சையாய் நடத்துகிறார்கள். இந்த பகுதியில் இருக்கிறவர்கள் நீங்கள் வீட்டில் இருப்பீர்கள் என்றால் அதில் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் வியாழக்கிழமை புளியந்தோப்பில் ரூத் அவர்களுடைய வீட்டில் உபவாச கூடுகை. உண்மை அந்த இடத்துல தேவன் அசைவாடி கொண்டு வருகிறார். நானும் மாதத்தில் ஒரு வியாழக்கிழமை, அநேகமாக 2வது வியாழக்கிழமைகளிலே போய் கலந்து கொள்வது உண்டு. இப்படிப்பட்ட கூடுகைகளிலே ஜபங்களிலே நீங்கள் இந்த ஆண்டிலே அதிகமாய் வளர வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு அதற்கேற்ற கிருபைகளை கொடுப்பாராக. ஹல்லேலூயா. இந்த ஆண்டிலே வாக்குத்தத்தத்திற்காய் தேவனுடைய சமூகத்திலே ஒரு மாதமாய் என் மகன் சொன்ன வாக்குத்தத்தம் கார்டு எனக்கு போடணும். எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் கடைசி நேரத்தில் நான் வார்த்தைகளை சுதந்திரித்து கொண்ட எத்தனையோ மாதங்கள் ஒன்று தியானித்து வைத்திருப்பேன். டக்குன்னு என்ன பண்ணுவேன், ஆனால் மகன் வந்து ஏம்மா கார்டு போடணும், நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்க, வாக்குத்தத்தம் என்ன எடுத்துட்டீங்களா? எனக்கு போன மாதம் முழுவதும் ரொம்ப டைட்டான ஒரு சூழ்நிலை, நேரமும் முடியாத ஒரு சூழ்நிலை. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் எனக்கு எளிமையான ஒரு வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஆனால் அது நம் எல்லாருக்கும் தேவையான ஒன்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெயங்களை பெற்றுக்கொள்வது கடினமான காரியம். எடுத்து வாசியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறார், யாருக்கு பலன் கொடுப்பார் என்றால் அவருடைய பிள்ளைகளாய் யார் யார் காணப்படுகிறோமோ அவர்களுக்கு அவர் பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. யாருக்கு பலன் இருக்கிறதோ இல்லையோ, யாருக்கு சமாதானம் இருக்கிறதோ இல்லையோ, அவருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் பலன் என்பது உண்டு, சமாதானம் என்பது உண்டு. ஹல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய், அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணினவர்களாய் நாம் காணப்படும் போது கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பலனை கொடுப்பது மட்டுமல்ல, நமக்கு சமாதானத்தையும் அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பிற்குரியவர்களே, பலன் என்று சொல்லும்போது நம்முடைய சரீரத்தில் உள்ள பலவீனம் மட்டும் நமக்கு பலனாய் மாறுவது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நமக்கு பலகீனமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. சமாதானம் குறைவு நமக்கு ஒரு பலகீனம், பிள்ளைகளுடைய காரியங்கள் நமக்கு ஒரு பலகீனம், சரீரத்தில் பலன் குறைவது நமக்கு ஒரு பலகீனம், பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ளது நமக்கு ஒரு பலகீனம், நம்முடைய ஆசீர்வாத குறைவுகள் நமக்கு ஒரு பலகீனம், திருமண தடைகள் நமக்கு ஒரு பலகீனம், கர்ப்பத்தின் கனி நமக்கு ஒரு பலகீனம், அநேக காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த ஆண்டிலே இப்படி எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பலகீனமாய் காணப்படுகிறதோ அவை எல்லாவற்றையும் அவருடைய பிள்ளைகள் என்கிறதான அங்கீகாரத்தை பெற்றிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. பலன் கொடுப்பேன் என்று சொல்லுகிற தேவன் அவர் ஒரு நாளும் பொய் சொல்லவே மாட்டார். இதுவரைக்கும் எவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் கலங்கடிக்கப்பட்டு வேதனைப்பட்டு நடுங்கிக் கொண்டு திசை தெரியாதபடி தவித்து கொண்டு இருக்கிறீர்களோ
அவைகள் எல்லாவற்றிலும் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன் உங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவைகள் உங்களை கலங்கடித்து கொண்டு இருக்கிறது? ஆனால் ஒன்றே ஒன்று நீங்கள் செய்ய வேண்டியது, அவருடைய பிள்ளைகள் என்கிறதான அங்கீகாரத்திலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய பிள்ளைகளுக்கு பலன் உண்டு. அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டிலே சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பலனை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. நான் துரிதமாய் ஓடிக்கொண்டிருக்கிறேன். சரியாய் முடித்து உங்களை அனுப்ப ஆசைப்படுகிறேன். பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு அநேக நிபந்தனைகள் நமக்கு உண்டு. வேதத்திலே நிபந்தனைகள் இல்லாத ஆசீர்வாதம் என்பது கிடையவே கிடையாது. நாம் இப்பொழுது வாசித்தோம், தமது ஜனத்திற்கு தான் பலன். அப்போ நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருந்து பலனை சுதந்திரித்து கொள்வதற்கு, பலனை பெற்றுக்கொள்வதற்கு, சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு, தடுமாற்றங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு, தோல்வியாய் உள்ளவைகளிலே எல்லாவற்றிலும் ஜெயம் நமக்கு வேண்டுமோ அவைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஏதாவது செய்யணும்ல. நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சாதான் கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. 10 நாள் சாப்பிடாம இருந்து நல்ல பலனாக இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அப்போது சரீரம் பலனடைவதற்கு ஆகாரம் தேவை. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பலனடைவதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆலோசனைகள் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு நீங்கள் எல்லாவற்றிலும் ஒரு பெருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆலோசனைகளின்படி நீங்கள் நடக்கும்போது கண்டிப்பாய் அவர் உண்மையுள்ள தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர். அவர் ஒரு நாளும் பொய் சொல்லவே மாட்டார். அவர் அப்படியே செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12-15. 2 நாளாகமம் 20-12-15 2 வசனங்கள். எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயந்தீர்க்க மாட்டீரோ? அவர்களை நீர் நியாயந்தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு பலன் இல்லை. எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாய் நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். எங்களுக்கு விரோதமாய் நிற்கிற இந்த ஏராளமான ஜனங்களுக்கு முன்பதாய் நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று மாத்திரம் எங்களுக்கு தெரியும், எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. 15ஆம் வசனத்தை படிங்கம்மா. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது.
ஹல்லேலூயா. யோசபாத்து, நீ கவனித்து கேள். அந்த ஏராளமான கூட்டத்திற்கு நீ பயப்படவும் வேண்டாம், நீ கலங்கவும் வேண்டாம். ஏனென்றால் இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, இது தேவனுடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலனில்லை என்று யோசபாத் ராஜா தேவனை நோக்கி அவர் சொல்லுகிறார், எனக்கு பலன் இல்லை, எனக்கு இந்த பிரச்சனையில் நான் என்ன செய்யறதுன்ட்டு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்றே ஒன்று, உம்மையே நோக்கி என்னுடைய கண்கள் காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. என் அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு வருகிற போராட்டங்களிலே, உங்களுக்கு வருகிற பாடுகளிலே, உங்களை சூழ்ந்து நிற்கிற பிரச்சனைகளிலே, நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே, இது என்னால் முடியாது, எனக்கு பலன் இல்லை, நான் எப்படி போகிறதுன்ட்டு எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லிவிட்டு தேவனையே நோக்கி நீங்கள் இந்த ஆண்டு அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். உங்களுடைய பலகீனங்களை, எந்தெந்த காரியங்கள் எனக்கு பலகீனமாய் இருக்கிறது என்று உங்களுக்கு காணப்படுகிறதோ அவைகளை, உங்களுடைய பலகீனங்களை தேவனிடத்திலே நீங்கள் அப்படியே சொல்ல வேண்டும். எனக்கு இதிலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்ட்டு தெரியல ஆண்டவரை, ஒத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய பலகீனங்களை, நம்முடைய குறைவுகளை தேவனுடைய சமூகத்திலே அப்படியே நாம் ஒத்துக்கொண்டு நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் உங்களுக்கு உயர்வை கொடுப்பார். நீங்கள் ஒன்றும் போராட வேண்டியதே கிடையாது. யோசபாத்திற்கு விரோதமாய் சுற்றிலுமாய் சத்துருக்கள் படையெடுத்து வருகிறார்கள். ஹல்லேலூயா. அவனுக்கு திரும்பி பார்ப்பதற்கு முடியவில்லை. எல்லா பக்கத்திலும் சத்துருக்கள் அவனை சூழ்ந்து நிற்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யோசபாத்து, அவரிடத்தில் இருக்கிற சேனைகள் ரொம்ப கொஞ்சம், ஆனால் எதிரிகள் ஏராளம். அவர் சொல்லுகிறார், இந்த ஏராளமான இந்த ஜனத்திற்கு முன்பதாய் நான் எப்படி வெளியே வருவேன்? சுற்றிலும் பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து நிற்கிறதா? ஒன்றே ஒன்று, நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து, யூதா கோத்திரத்தாரே, கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள். நீங்கள் துதித்து ஜெபித்து அவருடைய நாமத்தை பற்றி கொள்ளும்போது கர்த்தர் உங்களுக்காய் இந்த ஆண்டு முழுவதும் யுத்தம் பண்ணுவார். யோசபாத் அப்படி செய்த போது சுற்றிலும் வந்த சத்துருக்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டார்கள். யோசபாத் யுத்தத்திற்கு போகவில்லை. அவர் ஒன்றே ஒன்று செய்தார். தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து பலனில்லாத யோசபாத்திற்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது எந்தெந்த காரியங்கள் உங்களுக்கு பலகீனமாய் காணப்படுகிறது அவை எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது தாழ்த்தி தாழ்த்தி நீங்கள் இருக்கிறபடி அவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொண்டு நீங்கள் அவரை நோக்கி ஜெபிக்கும் போது, ஒப்புக்கொள்ளும் போது, தாழ்த்தும் போது கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரம் ஆகிவிட்டதினால் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு வசனத்தை சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 31ஆம் சங்கீதம் 9-10 வசனங்கள். எனக்கு இறங்கும் கர்த்தாவே, எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன், நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும், துக்கத்தினால் என் கண்ணும், என் ஆத்துமாவும், என் ஆத்துமாவும், என் வயிறும் கூட கருகி போயிட்டு, என் பிராணன் சஞ்சலத்தினாலும், என் பிராணன் சஞ்சலத்தினாலும், வருஷங்கள் தவிப்பினாலும், என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிட்டு, என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து, என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு.
என் அன்பிற்குரியவர்களே, இந்த இடத்திலே அநேக ஆண்டுகளாய் பலன் குறைந்து துக்கத்தினால் கண்ணீரினால் கழிந்து போனதை தாவீது ஒத்துக்கொள்கிறார். ஹல்லேலூயா. என் காலங்கள், என் வருஷங்கள் தவிப்பினாலும் சஞ்சலத்தினாலும் கழிந்து போயிற்று. கடந்த ஆண்டுகள் வரைக்கும் நான் எதிர்பார்த்தது ஒன்றுமே நடக்கவில்லை. என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாம் எனக்கு தோல்வியாய் காணப்படுகிறது. இத்தனை ஆண்டுகள் நான் சஞ்சலப்பட்டு நிற்கிறேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? தாவீதினுடைய காலங்கள், வருஷங்கள் தவிப்பினாலும் சஞ்சலத்தினாலும் கழிந்து போயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்றால் நமக்கு வருகிற துக்கத்திலே, நமக்கு வருகிற பாடுகளிலே, சஞ்சலங்களிலே நீங்கள் தேவனை நோக்கி காத்திருக்கும் போது நீங்கள் தவிப்பு, சஞ்சலம், துக்கம் சகலமும் ஆசீர்வாதமாய் மாறும். யோவேல் 2:25-26 சொல்லுகிறது, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனை ஆகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப உங்களுக்கு கொடுப்பேன். இந்த இடத்துல தாவீது ஜெபிக்கிறார். என்னுடைய காலங்கள், என்னுடைய வருஷங்கள் தவிப்பினாலும் சஞ்சலத்தினாலும் கடந்து போயிற்று. என்னுடைய பலன் குறைந்து போயிற்று. இப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்கிற தாவீது தன்னை ஒப்புக்கொண்டான். யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் அநேக ஆண்டுகளாய் நீங்கள் சரியாயில்லாதது நிமித்தமா நான் தான் உங்களிடத்தில் வெட்டுக்கிளியை அனுப்பினேன், நான் தான் பச்சை கிளியை அனுப்பினேன், நான் தான் பச்சை புழுவை அனுப்பினேன், நான் தான் முசுக்கட்டை பூச்சிகளை அனுப்பினேன். சுற்றிலுமாய் ஆசீர்வாதத்திற்கு தடையாய், ஆசீர்வாதங்களை அழிக்கும்படியாய் பலவிதமான சோதனையின் பாதையிலே நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் அந்த வருடத்தின் அந்த வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது, அந்த வருஷங்களின் எத்தனை ஆண்டுகள் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க, எத்தனை வருஷம் நீங்கள் தவிச்சிட்டு இருக்கிறீங்க, எத்தனை வருஷம் உங்கள் ஆசீர்வாதம் இழந்து போயிற்று. அத்தனை ஆண்டுகளுடைய விளைச்சலின் பலனை நான் உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது போராடி கொண்டே இருந்தார். அவர் முழுவதுமாய் தன்னை அர்ப்பணிக்கும் போது அவனுடைய ராஜ்யபாரத்தை கர்த்தர் நிலைநிறுத்தினார். அதை கர்த்தர் ஸ்திரப்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை ஆண்டுகள் நீங்கள் வேதனைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறீர்கள். அத்தனை ஆண்டுகளுடைய பலனை இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. என் ஜனங்கள், என்னுடைய பிள்ளைகள், என் ஜனமாயிருக்கிற உங்களுக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. தமது ஜனத்திற்கு பலனை கொடுக்கிற தேவன் அவருடைய ஜனங்கள் ஆகிய உங்களுக்கு பலனை கொடுத்து நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அப்படி என்றால் உங்களுக்கு வருகிற எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் ஆண்டவரையே நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரை பார்க்க வேண்டும்? முதலாவதாக நம்முடைய சூழ்நிலைகளை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிருந்தால் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும், தாழ்த்த வேண்டும். தாழ்த்தி ஒப்புக்கொண்டு நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் நமக்கு
பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, பிரச்சனைகளை பார்த்து, தோல்விகளை பார்த்து, துக்கங்களை பார்த்து அமிழ்ந்து போய் உட்காரக்கூடாது. அவைகளின் மத்தியிலும் நாம் தேவனை தேட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அவர் பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக, சீக்கிரமாய் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதிமொழிகள் 24:10. ஆபத்து காலத்தில் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. உன் பலன் குறுகினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. நமக்கு வருகிற போராட்டங்களிலே நாம் முடங்கி கொண்டு அப்படியே படுத்து கிடந்தோன்னா ஏதாவது சாதிக்க முடியுமா? ஒன்றுமே நடக்காது. சமாதானம் நம்மை விட்டு அகன்று போய்விடும். நமக்குள்ளாய் ஒரு விதமான சோர்வுகள் வந்துவிடும். இதனால் நமக்கு தூக்கம் கெட்டு போயிடும். நமக்கு ஜெபிக்க முடியாது. அப்படி என்றால் நமக்கு வருகிற போராட்டத்திலே நாம் சோர்ந்து போகாதபடி கர்த்தரை நோக்கி நாம் காத்திருக்க வேண்டும். நமக்கு வருகிற எல்லா போராட்டங்களிலும் சோர்ந்து போகவே கூடாது. சோர்ந்து போனால் நம்முடைய பலன் குறுகி போய்விடும். அதற்கு பதிலாக நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் போது நமக்கு பலன் சொல்லுங்களேன் உண்டு. ஆபத்து காலத்திலே சோர்ந்து போனால் நம்முடைய பலன் குறுகினது. வாசியங்கள் பார்க்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 21 வரை, 29 31. ஏசாயா 40. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். வாலிபரும் இடறி விழுவார்கள். வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். போதுமா? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன். நீங்கள் சோர்ந்து போகிற வேளைகளிலே சோர்வின் நிமித்தமாய் உண்டாகிற சோர்வுகள், பலகீனங்களை கர்த்தர் மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். வாலிப வயதுதான், நல்ல பலனான வயதுதான். அப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகள் கூட பலவீனம் அடைந்து அந்த பலவீனத்தினாலே சோர்வுகளை அடைவார்கள். ஹல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு கூட சோர்வுகள் வரலாம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. யாருக்கு பலன் வருகிறது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. நம்முடைய பலகீனங்களை பார்த்து நாம் சோர்ந்து போய் முடங்கி கொண்டு துவண்டு போய் என்னால் அவ்வளவுதான் சொல்லி நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தோன்னா பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. அவைகளின் மத்தியிலும் நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது ஆண்டவர் நமக்கு புது பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், வெறும் பலகீனம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, சமாதானத்தை எவைகளெல்லாம் கெடுக்கிறதோ அவைகளெல்லாம் பலகீனங்கள். அவைகளெல்லாம்
நல்லா யோசித்து பாருங்க. பொருளாதாரத்தில் முடங்கி போயிருக்கிறோம். ஹாப்பியாக இருப்போமா? சந்தோஷமாக இருப்போமா? நம்மக்கிட்ட காசே இல்லை. எப்படி இருக்கும்? நம்முடைய பிள்ளைகள் நல்லா படிக்கலை, அவங்க படிக்கணும்னு ஆசைப்படுறோம், படிக்கலை. எப்படி இருக்கும்? நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலை, சந்தோஷமாக இருக்குமா? எனக்கு தெரியும் எத்தனை பேர் கவலையில் இருக்கிறீங்கன்ட்டு. கர்ப்பத்தின் கனி இல்லை, நம்ம எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நிறைவேறவில்லை, நமக்கு ஒரு சரியான வீடு இல்லை, குடும்பத்திலே சமாதான கேடுகள். ஆனால் இவை எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் சரியான வேலை இல்லை, வருமானம் பத்தலை, ஒன்றே ஒன்று, கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருக்க வேண்டும். இந்த ஆண்டிலே உங்களுடைய ஜெப நேரங்கள் அதிகமாக வேண்டும், உங்களுடைய துதி நேரங்கள் அதிகமாக வேண்டும். நீங்கள் ஒரு படி முன்னேறி வாங்க, ஒரு படி முன்னேறி வாங்க. தேவனோடு உடன்படிக்கை பண்ணுங்க, ஜெபத்திலே வளருங்கள், துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் பெரிய நன்மையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். எதெல்லாம் பலகீனமடைந்து காணப்படுகிறதோ அவை எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுத்து பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 138 சங்கீதம் 3 வசனம். சங்கீதம் 138:3. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து, என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர், என்னை தைரியப்படுத்தினீர். ஹல்லேலூயா. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். அப்படி என்றால் இந்த ஆண்டிலே நீங்கள் அதிகமாய் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும், தேவனை நோக்கி அதிகமாய் கூப்பிட வேண்டும். நீங்கள் கூப்பிடும்போது கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூப்பிட்டாதான் சொல்லுங்களா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ கேட்டாதான் கிடைக்கும், கூப்பிட்டால்தான் பதில் உண்டு. ஹல்லேலூயா. குழந்தை அழுதாதான் தாய் தூக்கி கொண்டு குழந்தையினுடைய பசியை ஆற்றுவாள். கூப்பிடலைனா கிடைக்காது. இது வெறும் சரீரத்தை மட்டுமல்ல, ஆத்துமாவையும் குறிக்கிறது. சரீரம் பலகீனம் அடைந்தால் எளிதாய் வெளியே வந்துவிடலாம், ஆத்துமா பலகீனம் அடைந்தால் மிகவும் கடினம். ஹல்லேலூயா. சரீரம் பலகீனம் அடைந்தால் ஏதோ ஒன்று சாப்பிட்டு தேத்தி வெளியே வந்துடலாம். ஆனால் ஆத்துமாவிலே பலகீனம் வந்துவிட்டால் நம்மால் ஒன்றிலும் ஜெயிக்க முடியவே முடியாது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் ஆத்துமா பலனடைய வேண்டும். ஆத்துமா பலனடைய வேண்டும் என்றால் நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியம், தொடர்பு அதிகமாக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்துமாவிலே பலன் வந்துவிட்டது என்றால் சகலவற்றிலும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆத்துமா பலனடைந்து விட்டால் சரீரத்திலே பலன் வந்துவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆத்துமா பலகீனம் அடைந்து விட்டால் நமக்குள்ளாய் ஒரு பயம் வந்து விடுகிறது, நமக்குள்ளாய் ஒரு நடுக்கம் வந்து விடுகிறது, நமக்குள்ளாய் ஒரு கவலை வந்து விடுகிறது. இதெல்லாம் எப்போ வருதுன்னா நாம் ஆவியிலே சோர்ந்து போகும்போது, நாம் ஆவியிலே சோர்ந்து போகும்போது. இந்த ஆண்டிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வளர வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வளரும்போது
நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும்போது உங்களுடைய ஆத்துமாவிலே ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நெகேமியா 8:10. கொஞ்சம் சத்தமாக படிங்க, அது மைக்கில் இன்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது உங்களுடைய பலன். ஆசாரியனாகிய நெகேமியா ஜனங்களுக்கு விரோதமாய் காரியங்கள் எழும்பும் போது அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்படாதிருங்க, விசாரப்படாதிருங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பிற்குரியவர்களே, உலகத்தில் பலவிதமான கவலைகள் நமக்கு உண்டு, பலவிதமான காரியங்கள் நமக்கு உண்டு. ஆனால் நீங்கள் விசாரப்படாதிருங்க, கவலைப்படாதிருங்கள். அதற்கு மாறாய் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். ஹல்லேலூயா. அதுதான் உங்களுடைய பலன். வேறு எந்த காரியம் நமக்குள் இருக்கிறதோ இல்லையோ, கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாயிருக்கும் போது இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களிலே, நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களிலே நீங்கள் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கும்போது கர்த்தர் தமது ஜனத்திற்கு அவர் பலன் கொடுப்பார். நீங்கள் விசாரப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இல்லாத காரியங்களை நினைத்து நீங்கள் துக்கப்பட வேண்டாம். தேவனுக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தருக்குள்ளாய் நீங்கள் மகிழ்ந்து களி கூற வேண்டும். அவருக்குள்ளாய் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது இந்த காரியங்கள் நம்மை மேற்கொள்வது இல்லை. ஹல்லேலூயா. யோபு 5:24. யோபு 5:24. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது, உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். இந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய வீட்டிலே கர்த்தர் சமாதானத்தையும் சுகத்தையும் ஆசீர்வாதங்களையும் பரிபூரணமாய் ஆண்டவர் கொடுப்பார். வருமானம் இல்லை என்று நினைக்கலாம், சூழ்நிலைகள் பாதகம் என்று நினைக்கலாம், சரீரத்திலே பலன் இல்லை என்று நினைக்கலாம். ஆனால் இந்த சரீரமாகிய கூடாரத்திலும் நீங்கள் இருக்கிற வீட்டிலும் உங்களுக்கு அவர் சமாதானத்தை கொடுப்பார், உங்களுக்கு அவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். சகலவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு பெருக்கத்தை உண்டு பண்ணுவார். நீங்கள் சுற்றிலும் பார்க்கும்போது ஒன்றிலும் ஒரு குறைவும் இல்லாத நிறைவான ஆண்டாய் நமக்கு கர்த்தர் மாற்றி கொடுப்பார். சூழ்நிலைகளை பார்த்து கவலைப்படாதிருங்கள், தேவனை தேடுங்கள், தாழ்த்தியவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள், கர்த்தருக்கு காத்திருங்கள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். அப்படி நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. நம்முடைய இந்த சரீரமாகிய கூடாரத்திலும் கர்த்தர் பலனை கொடுப்பார். நம்முடைய சகல காரியங்களிலும் ஆண்டவர் ஆசீர்வதித்து ஒரு கேடும் உங்களுக்கு வராதபடி ஆண்டவர் உங்களை பாதுகாத்து கொள்வார். இந்த ஆண்டு தீங்கிற்கு கர்த்தர் உங்களை விலக்குவார், குறைவுகளுக்கு கர்த்தர் உங்களை விலக்குவார், ஆபத்துகளுக்கு கர்த்தர் உங்களை விலக்குவார்.
சூழ்நிலைகளுக்கு கர்த்தர் உங்களை தப்புவித்து நடத்துவார். சத்ருவால் வருகிற பயத்திற்கு ஆண்டவர் உங்களை தப்புவித்து நடத்துவார். யோசபாத்துக்கு உதவி செய்த தேவன் உங்களுக்கும் உதவி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்கிறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். யாரெல்லாம் நான் ஆண்டவருடைய பிள்ளைன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது? கையை நல்லா தூக்குங்க. கர்த்தர் பார்க்கட்டும், சத்ரு வெட்கப்பட்டு போகட்டும். நீங்கள் அவருடைய பிள்ளைகள், நீங்கள் அவருடைய பிள்ளைகள். கையை தூக்குங்க. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். சத்ரு உங்களை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறது நிமித்தமா இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ஒரு பலனையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுத்து உங்களை மகிழ பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது அதில் குறைவை காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரு நிமிஷம். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை. ஆண்டவரே, நான் என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஆண்டிலே நான் உம்மை தேட வேண்டும். தாழ்த்தி என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பா, நான் காத்திருக்க வேண்டும். நான் உங்களுக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் பலப்படுத்துகிற தேவன். என்னிலே குறைவு இல்லை என்று வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. நீங்கள் அப்படியே செய்ய போகிற. எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு நிமிஷம் கர்த்தரை பார்த்து சொல்லுங்கள். இந்த காரியங்கள் என்னை பலவீனப்படுத்தி கொண்டு இருக்கிறது. இந்த காரியங்கள் என்னை சோர்வுற செய்கிறது. இவை எல்லாவற்றிலும் நீர் எனக்கு பலனை கொடுப்பீர். நான் உம்மை நம்புகிற ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஆண்டிலே உங்கள் சமூகத்திலே நான் காத்திருப்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தாங்க. கர்த்தர் எனக்கு கிருபை தாங்க. கர்த்தர் எனக்கு கிருபை தாங்க. உங்களுக்குள்ளாய் நான் மகிழ்ச்சியாய் காணப்பட ஆண்டவர் எனக்கு கிருபை தாங்க. கிருபை தாங்க ஆண்டவரே. கிருபை தாங்க ஆண்டவரே. கிருபை. எல்லாரும் கேளுங்க. ஒரு நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் வாயை திறந்து கேளுங்க. அவர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். அவருடைய பிள்ளைகள் நீங்கள், அவருடைய பிள்ளைகள் நீங்கள். அவருடைய ஜனங்களுக்கு அவர் பலனை கொடுப்பார். அவருடைய ஜனங்களுக்கு அவர் சமாதானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே யாரெல்லாம் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் என்று அறிக்கை பண்ணி உங்கள் சமூகத்தில் ஜெபிக்கிறார்களோ எல்லாருக்கும் இந்த ஆண்டு ஆண்டவர் பலனை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே உடைய வாழ்க்கைகளிலே குறைவுகள் இருக்கக்கூடாது. ஒரு குடும்பத்திற்கும் தீங்குகள் வரக்கூடாது. மரண ஆவிகள் ஒருவரையும் தொடக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களை விலக்குங்க ஐயா. மரணத்திற்கு தீங்கிற்கு விலக்குங்க இயேசுவின் நாமத்தினாலே. அப்படிப்பட்ட எல்லா கிரியைகளை கட்டுகிற இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகள் விரும்புகிற காரியங்களை இந்த ஆண்டிலே கர்த்தர் வாய்க்க பண்ணி ஒவ்வொருவரையும் மகிழ பண்ணுங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. நன்மையால் நிரப்புங்க, நன்மையால் நிரப்புங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. என் ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்ட அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, சகாயம் பண்ணுவீராக. கிருபைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.